அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன். எல்லாம் நல்லா இருப்பீங்க, எல்லாம் நல்லா இருக்கணும். இன்னும் நம்ம பார்க்க போற தலைப்பு, காதல் திருமணம் நடக்குமா, கலப்பு திருமணமா, அது இருக்குமா அப்படிங்கிறதான் தலைப்பு. பொதுவா இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஆன்லைன் கன்சல்டிங் பார்க்கும்போதும் அல்லது பெற்றோர்கள் நேரடியாக ஜோதிடம் பார்க்கும் போதும் அவங்க இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான். சார், என் குழந்தை காதல் திருமணம் பண்ணுமா, இல்லை பெற்றோர்கள் சொல்லக்கூடிய திருமணத்தை தான் அதை அக்செப்ட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரியும் யங்ஸ்டர் சார் நாங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த திருமணம் நடக்குமா, அதற்கான சாத்தியக்கூறு இருக்குதா, இல்லை ஏதாவது பிரச்சனை நோக்கி நகர்ந்துருமா, நாங்கள் பிரிந்து விடுவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ எல்லாத்துக்கும் தனிப்பட்ட முறையில் நம்ம சொல்கிறத விட ஒரு வீடியோவாக போட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்குங்கிறதுக்காக இந்த பதிவு நான் பதிவிடுறேன். பொதுவாகவே இந்த காதல் அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ள இருக்க வேண்டிய ரெண்டே இடம் தான் உங்கள் ஜாதகத்தில். நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது 5ஆம் இடமும் 7ஆம் இடமும். 5ஆம் இடம் எண்ணங்கள், காதல் ஸ்தானம். 7ஆம் இடம் அது திருமணத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு ஜாதகத்தில் இந்த 5ஆம் இடமும் அதே சமயம் 7ஆம் இடமும் இந்த சந்திர சுக்கிரர்கள் இருக்கிறாங்க, ஒரே இடத்துல இருந்தாலும் சரி, அல்லது 5ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்தையும் அவங்க வீட்டை மாற்றிக்கிட்டாலும் சரி, கண்டிப்பாக அவங்களுக்கு காதல் கைகூடும், காதல் அவங்களுக்கு வந்துடும். சார், இப்போ காதலிக்காம யாருமே இல்லை சார், எல்லாரும் காதலிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான விஷயம் இருந்தாலும் இன்னைக்கும் காதல் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லாமல், லவ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காம 30 வயதை தாண்டி எத்தனையோ இளைஞர்கள், ஏன் பெண்கள் கூட திருமணத்துக்காக காத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதை மறுக்கிறதுக்கு இல்லை. அப்படி உயிருக்கு உயிராக காதல் செய்தும் திருமணம் செய்யாம கூட நிறைய பெண்களும் ஆண்களும் தன்னுடைய பெற்றோர்களோட சம்மதத்துக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் உண்மைதான், அதையும் மறுக்கிறதுக்கு இல்லை. அப்போ இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம வழக்கம் போல ஒரு எடுத்துக்காட்டோட சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அதுக்கான எடுத்துக்காட்டோட சொல்றேன். இப்போ ஒரு மேஷ லக்னம், லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல துலாம் வீட்டில் சுக்கரன் இருக்கிறாரு. அங்கே சுக்கரன் ஆட்சி, கூடயே சனி இருக்கிறாரு, சனி உச்சம். இப்போ 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. 5ஆம் இடங்கிறது என்ன, சிம்மம் வீடு, சூரியனுடைய வீட்டில் சந்திரன் இருக்கு. அப்போ இவங்க பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம் சிம்ம ராசி அப்படி எடுத்துக்கலாம். அப்பதான் அங்கே சந்திரன் இருப்பார். இப்ப சந்திரன் மக நட்சத்திரம் இருக்கிறாரு, அது கேதுவன் நட்சத்திரம். லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் சனி இருக்கிறாங்க. இப்போ இவங்க திருமணத்துக்கு தயாராகிறாங்க. அதான் கல்யாணத்துக்கான அந்த வயது வர்றது அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடியே கூட பார்த்தீங்கன்னா பள்ளி பருவத்திலேயோ கல்லூரி பருவத்திலேயோ இவங்களுக்கு கண்டிப்பாக காதல் வந்துடும். ஏன்னா 5ஆம் இடத்துல மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல கலஸ்திர ஸ்தானாதிபதி, காதலுக்கு காரக கிரகம் சுக்கிரன் இருக்கிறாரு. சார், சந்திரனும் காதலுங்கிறீங்க, சுக்கிரனும் காதலுங்கிறீங்க அப்படின்னா, சந்திரன் இந்த பார்த்துக்கிட்டே லவ் பண்றவர், சுக்கிரன் பார்த்தீங்கன்னா பக்கத்துல வச்சு லவ் பண்றவர். ஸோ சுக்கிரன் வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா அங்க காதலோடைய காமமும் வந்துடும். சந்திரன் மட்டும் இருக்கிறாருன்னா அங்க காதல் மட்டும்தான் இருக்கும், காமத்துக்கு அங்க வேலை இல்லை. ஏன்னா அங்க மனசளவுல ரொம்ப பவித்திரமா லவ் பண்ணுவாங்க. அப்ப சுக்கிரனும் சந்திரனும் சம்மந்தப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல அந்த காதல் டபுள் கன்ஃபார்ம் பண்ணப்படும். உனக்கு நீ, எனக்கு நான், எனக்கு நீ, உனக்கு நான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உறுதி செய்யப்பட்ட ஒரு காதல் அது மாறும். சரி சார், இப்போ நாங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த கல்யாணம் அரேஞ்ச் மேரேஜா வருமா, அதாவது லவ் கம் அரேஞ்சா இருக்குமா, இல்லை தாய் தகப்பனை எதிர்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணக்கூடிய சூழல் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே தான் இந்த பாவகிரகங்களுடைய துணை நமக்கு தேவைப்படுது. இப்போ நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். சார், நாங்கள் 8 வருஷம் லவ் பண்ணுறோம் சார், எங்கள் அம்மா அப்பாவுடைய சம்மதத்துக்காக காத்திருக்கிறோம், அவங்க எப்போ ஒத்துக்கிறாங்களோ அப்போ தான் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகள், அந்த குழந்தைகளை பெற்ற தாய் தகப்பனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க ஜாதகத்தில் இந்த 5ஆம் இடமும் 7ஆம் இடமும் பார்த்தீங்கன்னா சுவர் நிறைந்த அமைப்பாக இருக்கும், பாவர்களுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்ன ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சனி சம்மந்தப்படுறாரு,
சந்திரன் வந்து மக நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அது வந்து கேதுவோட நட்சத்திரம். 10வதுக்கு லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல கடகத்துல ராகு இருக்கிறாரு. அப்ப கடகத்துல ராகு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர் 4ஆம் இடத்துல ராகு வந்துடுறாருல. அப்ப என்ன ஆகுனா அது சந்திரனுடைய வீடு. இந்த திருமணம் பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டு வேணா திருமணம் பண்ணுவாங்க. இல்ல சார் இதே அமைப்பு தான் எனக்கு ஜாதகம் இருக்குது, எங்க அம்மா அப்பா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா லக்னத்திலேயோ அல்லது லக்னத்துல குரு உட்கார்ந்து 7ஆம் பார்வையா கலசர ஸ்தானத்தை பார்த்துருவாரு. எங்க சுக்கிரனையும் சனியும் பார்த்துருவாரு. 5ஆம் பார்வையா சந்திரனை பார்த்துருவாரு. அப்படிங்கும் போது என்ன ஆகுனா பெற்றோர்கள் ஆடம்பரமா திருமணம் பண்ணுவாங்க. பிள்ளைய சந்தோஷம் தாங்க முக்கியம், அதுக்கு மேல நமக்கு என்னங்க இருக்குது, அவங்க நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி அவங்க திருமணம் பண்ணிடுவாங்க. ஒருவேளை குரு அப்படி பார்க்கலைன்னா இந்த லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை சனி 3ஆம் பார்வையா பார்ப்பாரு. ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும். சனி எங்க இருக்காரு நான் சொல்லியிருக்கிறேன், 7ஆம் இடத்துல இருக்கிறாரா. அவர் என்ன பண்ணுவாரு, 3ஆம் பார்வையா லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. உடனே எங்க அப்பா வந்து தவுவாரு, குதிப்பாரு, நீ ஒத்துக்கூடாது, ஆணு பெற்றவரனா பெண்ணை பத்தி திரும்ப நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா 9ஆம் இடத்தை சனி பார்க்கிறாரு. தகப்பன் காரகம் டவுன் ஆகும் அந்த இடத்துல, நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்பாரு. அப்ப ஜோதிடத்துல திருமணத்தை நோக்கி காதல் திருமணம் நோக்கி நகரணும்னா நல்லபடியா பேரண்ட்ஸ் ஒத்துக்கணும்னா குருவோட பார்வை வேணும். அப்படி இல்லை அப்படின்னா திருமணமா நடக்கணும் சார் அப்படின்னு சொன்னா பாவர்களுடைய பார்வையோ அந்த கூட்டோ அவங்களுக்கு வேணும். அந்த கூட்டு இருந்தா மட்டும் தான் நடக்கும். இது எதுவுமே இல்லாதவங்க தான் பொண்ணே கிடைக்காம ஸ்கூல் லைஃப்பை தாண்டி காலேஜ் லைஃப்பை தாண்டி தன் கூட படித்தவங்க அத்தனை பேரும் குழந்தை குட்டியோட செட்டில் ஆனதுக்கு அப்புறமும் பொண்ணு தேடிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு போன பாருங்க இந்த அமைப்பு இருக்கு. அப்ப காதல் திருமணத்துக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல பாவர்கள் தொடர்பு இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நீங்களே சப்போர்ட் பண்ணி திருமணத்தை நோக்கி நகருவீங்க. அல்லது எங்க அம்மா அப்பா ஒத்துட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு நீங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகத்துல குருவுடைய தொடர்போ வளர்படி சந்திரனுடைய தொடர்போ தனித்த புதனுடைய தொடர்போ சுக்கரனுடைய தொடர்போ ஏற்படும் போது, சுபருடைய தொடர்புகள் அதிகமா ஏற்படும் போது இந்த காதல் திருமணம் லவ் கம் அரேஞ்ச் மேரேஜா அது கன்வெர்ட் ஆயிரும். 2 பக்கமும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்துல நீங்களே பண்ணணும். ரைட் சார் நாங்களே பண்ணிக்கிறோம், ஆனா அதுக்கு ஒத்துக்கிறாம எங்க அண்ணனோ அதாவது லவ் பண்ணவங்க அண்ணனோ அப்பாவோ சேசிங்லாம் பண்றாங்களே, நாங்க வீட்டை விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி தான் நடக்குது அப்படின்னு சொன்னா இங்க அந்த பாவத்துவம் அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 7ஆம் இடத்துல ராகு இருப்பாரு, லக்னத்துல கேது இருப்பாரு, 5ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து இருந்து காதலை உருவாக்கிடுவாங்க. ஆனா அது கல்யாணம் நோக்கி நகர விடாம பண்ணுவாங்க. கல்யாணம் நடந்துரும், ஆனா மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி வரும். அதாவது எப்படி சொல்றது, அடிதடி மல்லுக்கட்டு, ஒரு சேசிங், ஸ்டேஷனுக்கு போறது, இரத்த காயம் ஏற்படுறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுலதான் போய் முடியும். எப்ப இந்த 7ஆம் இடத்துல பாவர்கள் இருக்கும்போது அந்த மாதிரி நடக்கும். எது எப்படியா இருந்தாலும் காதல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை புரிஞ்சு இவருடைய கேரக்டர் இப்படிதான் தெரிஞ்சு அக்செப்ட் பண்ணி அதுக்கு பிறகு அவங்க பழக ஆரம்பிப்பாங்க. அதான காதல். அந்த காதல் திருமணம் உங்களுக்கு கைகூடணும்னு கூறி மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன். வாழ்க வளமுடன்.